ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருப்பாவை நோன்பு நோக்கும் போது தன்னை ஆய்ப்பாடி இடைச்சியாகவே அனுக்காரம் செய்து கொள்கிறாள். தன்மயி பாவம் என்கிறோம் இதை. தான் நினைப்பதுவாகவே மாறி அதுவாகவே ஆகிவிடுவது தன்மயி பாவம். ஆண்டாள் தன்மயி பாவத்தில் கூறப்பட்டது போல இடைக்குல பெண்ணாகவே மாறிவிட்டாள். பக்தியே திருப்பாவை. திருப்பாவை என்றாலே பக்தி. ஒரு குளத்தில் நீர் நிறைந்து விட்டால் மதகுகள் வழியே நீரை வெளியேற்றுவார்கள். அதுபோல ஆண்டாள் பக்தியாகிய நீர் நிறைந்த ஒரு குளம். தன்னிடம் நிறைந்துள்ள பக்தியாகிய நீரை தன் வாயாகிய மதகுகள் வழியே அனைவருக்கும் அனுப்புகிறாள். அனைவரையும் கிருஷ்ண பக்தியாகிய நீரில் மூழ்கச் செய்கிறாள். அதுதான் சங்கத் தமிழ் மாலையாகிய நம் திருப்பாவை. வேதங்கள் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கின்றன. ஆனால் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களால் வேதத்தை படித்து அதன் பொருளை புரிந்து கொண்டு அதன்படி நடக்க முடியாது. நமக்கு பழகிய வஸ்துகள் மூலம் சொல்லிக் கொடுத்தால் மட்டுமே நமக்கு புரியும். நமக்கு தெரிந்த நோன்பு, கோவில், நாம சங்கீர்த்தனம், பிரசாதம் போன்ற எளிய வழிமுறைகளோடே வேதங்கள் கூறிய கருத்தை நமக்கு திருப்பாவையின் மூலம் எளிமையாக விளக்கி காட்டியவள் நம்முடைய ஆண்டாள். மானிடவர்க்கன்றி பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே என்று கண்ணனையே நினைத்து நினைத்து அவனுள் கரைந்தவளாயிற்றே ஆண்டாள். மகாகவி பாரதியின் பாடலான காக்கைச் சிறகினிலே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா என்பதை நினைவுபடுத்தியவளாயிற்றே நம் ஆண்டாள். 4வது பாடல். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைக்கரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாளியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்பொறி போல் நின்றதிர்ந்து தாளாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய். ஆண்டாள் திருப்பாவை 4வது பாடலில் மழைக்கு அதிபதியான வருண பகவானுக்கு ஆணையிடுகிறாள். வருண பகவானுக்கே ஆண்டாள் ஆணையிடும் பாசுரம் இது. மழைக்கு அதிபதியான வருண பகவானே, நீ உன்னிடம் உள்ள கருணையை மறைத்து வைக்காமல் மனிதர்களுக்கு மழையாக கொடு. அந்த மழையையும் எப்படி கொடுக்க வேண்டும் என்றும் வருண பகவானுக்கு அறிவுறுத்துகிறாள். ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்தேரி, கடலில் உள்ள அனைத்து நீரையும் முகர்ந்து கொண்டு ஆகாசத்திற்கு சென்று ஊழி முதல்வன் உலகத்திற்கே அதிபதியான கண்ணனின் உருவம் போல் கருமையான மேகமாக நீ மாற வேண்டும். அழகிய விரிந்த தன்னுடைய நாபியில் தாமரை மலரை கொண்டு சயனத்தில் இருக்கும் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபனின் கையிலுள்ள சக்கரம் போல மின்னி வலம்புரி சங்கு போல அதிர்ந்து சத்தம் எழுப்பி வெற்றியை மட்டுமே தரக்கூடிய அவனது சார்கம் என்னும் வில்லிலிருந்து புறப்படும் அம்புகள் போல உலகம் வாழ மழையை இந்த பூ உலகில் பொழிவாயாக. நாங்களும் அந்த நீரில் குளித்து மகிழ்ந்து எங்கள் நோன்பை நோட்போம் என்று விளக்குகிறாள். வருண பகவானுக்கு ஆணையிடும் தைரியம் யாருக்கும் வராது. ஆனால் நம் ஆண்டாள் மிக பகிரங்கமாக, தைரியமாக, கம்பீரமாக அவனுக்கு மழையை கொடு என்று ஆணையிடுகிறாள். கற்புடை பெண்டீர் பெய்யென்றால் மழை பொழியும் தேசம்தானே நமது பாரத தேசம். இதில் ஒரு சிறப்பு அறிவியல் உண்மையையும் அன்றே 4வது பாடல் மூலம் உணர்த்துகிறாள் ஆண்டாள். கடல் நீர் ஆவியாகி மேகமாகி பின் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் அறிவியல் உண்மையை அன்றே நமக்கு தன் பாடல் மூலம் வலியுறுத்தியவள் நம்முடைய ஆண்டாள். இந்த பாடலிலும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று நீராடுவதை மிகச் சிறப்பாக குறிப்பிடுகிறாள். மழை பொழியும் போது வெறும் மழை மட்டும் போதாது, எங்களுக்கு இடியுடன் மின்னலுடன் கூடிய மழைதான் வேண்டும் என்கிறாள் ஆண்டாள். மின்னலோடு இடியோடு மிகுந்த சத்தத்தோடு தான்
ஆரவாரமாக மழை பொழிய வேண்டும் என்று சிறு குழந்தையாக ஆசைப்படுகிறாள் நம் சூடிக் கொடுத்த சுடர்கொடி நாச்சியார். ஆயர்குல சிறுமிகள் மழை வெயிலுக்குரிய தெய்வங்கள் இன்னதென அறியமாட்டார்கள். ஏனெனில் அவர்களிடம் கல்வி அறிவு இல்லை. ஆகவே ஆழிமலை கண்ணா என்று அழைக்கிறார்கள். ஒரு தோற்றத்திற்கு இவர்கள் கண்ணனையே அழைத்தார்களோ என்று கூட எண்ணத் தோன்றுகிறது. இது நாம் சாதாரணமாக ஒரு குழந்தையை அழைக்க பயன்படுத்தும் கண்ணா என்ற வார்த்தையைப் போல. எனவே வருண பகவான் கண்ணா என்று அழைக்கப்பட்டான் இந்த திருப்பாவையில். வருண பகவானும் வந்து அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றினான். இந்த பாடலில் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபன் புகழ் சொல்லப்படுகிறது. முடிந்தால் அனந்தபுர பத்மநாபனை தரிசித்து வருவோம். 5ஆம் பாடலை நாளை பார்ப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.